வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்க உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு நன்றி. இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த பெல் ஐக்கான், அதாவது நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்னு வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ. வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் யூனிட் 5 motion of system of particles and rigid bodies, அதில் numerical problem 1. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு யூனிஃபார்ம் டிஸ்க், அதாவது சீரான வட்டு அல்லது தட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனுடைய மாஸ் நிறை m = 100 கிராம் அப்படிங்கிறாங்க. அதை கிலோகிராமுக்கு மாற்றோம்னா 0.1 கிலோகிராம் அல்லது 0.1 kgன்னு சொல்லலாம். இந்த டிஸ்கோட டயாமீட்டர் விட்டம் d = 10 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நமக்கு எப்பவும் ப்ராப்ளம் சால்வ் பண்ண ரேடியஸ் வேணும். அதனால் ஆரம் ரேடியஸ் r = d/2 = 5 சென்டிமீட்டர்னு வரும். அப்போது 5 சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றணும்னா r = 0.05 மீட்டர். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, ரோலிங் அலாங் ஹரிசான்டல் டேபிள். இது என்ன பண்ணுது, ஒரு டேபிள் இருக்கு, இந்த டேபிளில் இப்படி ரோல் ஆகி போகுது அப்படின்றாங்க. இட் இஸ் அ ஹரிசான்டல் டேபிள். அதில் இதனுடைய வெலாசிட்டி திசைவேகம் v = 20 சென்டிமீட்டர் பெர் செகண்ட்னு சொல்லியிருக்காங்க. அதை மீட்டர் பெர் செகண்ட்னு மாற்றணும்னா 0.2 மீட்டர் பெர் செகண்டு. என்ன கேட்டிருக்காங்க, எனர்ஜி ஆற்றல், மொத்த ஆற்றல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்னொன்று கொடுத்துருக்காங்க, என்னென்னா டேக் தி சர்ஃபேஸ் ஆஃப் டேபிள் ஆஸ் ரெஃபரன்ஸ். அதாவது இந்த மட்டத்தை, டேபிள் மட்டத்தை ஆரிஜினாக எடுத்துக்க சொல்கிறாங்க. இப்போது ஆற்றல் அப்படின்னா என்னென்ன ஆற்றல் நமக்கு இருக்கும், நிலை ஆற்றல் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும், ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி இருக்கும், அடுத்து டிரான்ஸ்லேட்டரி கைனடிக் எனர்ஜி, இந்த மூணும் இருக்கும். இது ரெண்டுக்கும் ஃபார்முலா தெரியும். இதுக்கு நமக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி, அதாவது நிலையாற்றல் கண்டுபிடிக்கிறதுக்கு mgh போடுவோம் இல்லையா. இப்போது சப்போஸ் டேபிள் ஒரு h உயரத்தில் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அப்போ நிலையாற்றல் கண்டுபிடிக்க வேண்டி வரும். ஆனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இந்த இதை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கங்க அப்படின்னா h = 0 அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி PE = mgh அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ டேபிள் தரையிலேருந்து h உயரத்தில் இருந்துச்சுன்னா அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி mghன்னு கண்டுபிடிச்சாகணும். இதை ரெஃபரன்ஸாக வச்சுக்கங்க அப்படின்னு சொன்னால் h = 0. Therefore potential energy = mg × 0 = 0. அப்போ ஆற்றல் அல்லது எனர்ஜி அப்படின்னு இதுக்கு கண்டுபிடிக்க வேண்டியது, நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி, அதாவது சுழற்சி இயக்க ஆற்றல் ப்ளஸ் டிரான்ஸ்லேட்டரி கைனடிக் எனர்ஜி மட்டும் கண்டுபிடிச்சா போதும். பொட்டன்ஷியல் எனர்ஜி 0 ஆயிடுச்சு. Therefore E = ரொட்டேஷனல் அல்லது சுழற்சி இயக்க ஆற்றல் என்பது ½ I⍵² ப்ளஸ் இது ½ mv². இந்த ஈக்குவேஷனை கொஞ்சம் மாற்றி எழுதணும்னா E = இப்போ டிஸ்க்கு என்ன மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, அதாவது நிலைமை திருப்பு திறன் ½ mr² அப்படின்னு எழுதுவோம். இப்போ I மட்டும் எழுதியிருக்கோம். ω² எப்படி எழுதலாம், v²/r²ன்னு எழுதலாம். ஏன்னா ω = v/r. therefore plus ½ mv². therefore E = இங்கே பாருங்கள், இந்த r² இந்த r² கேன்சல் ஆகிடும். இப்போ இங்கே 1/4 mv² ப்ளஸ் இங்கே ஒரு ½ mv². 1/4 ப்ளஸ் 1/2 என்ன வரும், 3/4 mv²ன்னு வரும். இப்போது mv²க்கு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா E = 3/4 m என்ன சொல்லியிருக்காங்க 0.1
into 0.1 into v square. v எவ்வளவு 0.2 ன்னு சொல்லியிருக்கோம். therefore 0.2 into 0.2. therefore E is equal to 3/4 into 0.1. அதாவது 1 into 2 into 2 வந்து 4 வரும். 4 into 10 power, இதுக்கு ஒரு -1, இதுக்கு ஒரு -1, இதுக்கு ஒரு -1, 10 power -3. இது cancel ஆயிடும். therefore E is equal to 3 into 10 power -3 joule. அல்லது E is equal to 0.003 joule. Thank you.